மறுமை வேறு மன்னரை வேறுலாம் இல்லை. கபரு அப்படிங்கிறது அவ்வளவு மனாசில் ஆகிறா. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையின் முதல் இடமே கபரு தான். கபருல இருந்து மறுமை துவக்கம். மறுமை துவங்கும் இடம் மன்னரை என்கிறார்கள். இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஅபு வ லஹு. அல்லாஹ் சொன்னான், இங்கே நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, இங்கே நீங்கள் எடுத்த முயற்சிகள் பலதும் இது வீணாக போகும், இது விளையாட்டாக போய் முடியும். நீங்கள் பெரிய முயற்சி எடுத்திருப்பீர்கள், அல்லாஹ் சொல்வான் இந்த அத்தனையும் வீணானது என்பான். நீங்கள் பெரிய காரியமாக உலகத்தில் ஈடுபடுவீர்கள், வாழ்ந்து காட்டுவீர்கள், இதெல்லாம் வேடிக்கை வாழ்க்கை என்கிறான் அல்லாஹ். பல் தூசிரூனல் ஹயாத்தத் துன்யா, உலகத்தை பல நேரங்களில் நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள். பள்ளிவாசலுக்கான அழைப்பு வரும், இங்கே மக்களை நோக்கி ஒரு அழைப்பு வரும், வியாபாரத்திற்காக ஒரு அழைப்பு வரும். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் வருகிற, மறுமையின் பக்கம் வருகிற இடத்தை விட்டுவிட்டு உலகத்தை நோக்கி நீங்கள் உங்களை ஆக்கிக் கொண்டீர்கள் என்று சொல்லும் அந்த பாங்கு தூசிரூனல் ஹயாத்தத் துன்யா, உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள். எதை விட்டுவிட்டு? அல்லாஹ்வை விட்டுவிட்டு, மறுமையை விட்டுவிட்டு, உலகத்தை நோக்கி உங்கள் பயணம். வல் ஆகிரத்து கைரு வ அப்கா, மறுமை அது நிலையானது, தரிபாடானது. அல்லாஹ் விளங்கச் செய்வானாக. ஒவ்வொரு ஆயத்திலும் அல்லாஹ் அழுத்தமாக சொன்னான். உலகத்தை விட்டுமே பல பேருக்கு பெரிய மனம் இல்லை, உலக சிந்தனை விட்டு வெளியாக மனம் இல்லை. நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படி மரணம். பெருமானார் சொன்ன வார்த்தை, தமூத்துன் கமா தஈஷூன், வாழ்வதை போல் மரணம். வாழ்க்கை எப்படி? அல்லாஹ்வின் நினைவிலா? மரணமும் அல்லாஹ்வின் நினைவில். வாழ்க்கை மறுமையின் சிந்தனையா? மன்னரை அப்படி அமையும். பாவம் இல்லாத வாழ்க்கையா? அதற்கு பகரம் மன்னரை அப்படி இருக்கும். நான் வாழ்ந்த வாழ்க்கையின் அதன் வெளிப்படுத்தும் இடமே என் கபர். கபருடைய வாழ்க்கை என்பது புதிய வாழ்க்கை அல்ல, நான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அனுபவத்தை பெறுகிற ஒரு வாழ்க்கை. நான் இருந்த நாட்கள் மனைவியோடு எப்படி நடந்தேன், என் கபர் பாடம் தரும். பிள்ளைகளோடு எப்படி வாழ்ந்தேன், என் கபர் பாடம் தரும். சமூகத்தோடு எப்படி நடந்தேன், என் கபர் பாடம் தரும். அல்லாஹ்வோடு எப்படி நடந்தேன், அதற்கான கூலி கபர் காட்டும். எனவேதான் கபரை பார்த்து அழுத சாபிகள், கபரை பார்த்து நடுங்கிய தோழர்கள், சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நாங்கள் உட்கார்ந்திருந்தோம். சையதுனா அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜாஇ சொல்கிறார், நபியோடு உட்கார்ந்திருந்தோம். திடீர்னு ஒரு கூட்டம் அந்த பக்கமா நிற்கிறாங்க. பெருமானார் கேட்டாங்க, என்ன கூட்டம் என்று. நாங்கள் சொன்னோம், அவங்க எல்லாம் ஏதோ கபரு தோன்ற மாதிரி தெரியுது, கபரை சுற்றி நிற்கிறாங்க. உடனே பெருமானார் வேகமாக வந்தாங்க. அந்த இடத்துல வந்து நின்று வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செய்திகளை சொல்லிவிட்டு அழுதார்கள். நின்றவர்கள் எல்லாம் அழ ஆரம்பித்து விட்டோம். சொன்னார்கள், இதுதான் உங்கள் வாழ்க்கையின் மறுமையை தீர்மானிக்கும் இடம் என்றார். கபருக்கு முன்னால் அழுதவர்கள் நாம் மாணவிகள், தோழர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். இதுதான் உங்களை தீர்மானிக்கிற இடம். நீ நல்லவனா கெட்டவனா, இங்கேதான் அத்தனையும். ரிசல்ட் சக்கராத்துல சொல்லிடும் அல்லாஹ். அதற்கான முகவரி பூரா கபூர்ல கொடுத்துருவான். எனவேதான் கபூர்ல மனிதர்கள் வைக்கப்பட்ட போது இமாம் புகாரி ஒரு ஹதீஸை பதிவு செய்வாங்க. 2 மலக்குகள் வந்து எஜிலிசானி, அவரை தூக்கி உட்கார வைப்பாங்க. யாரை உட்கார வைப்பாங்க? மௌத்தா போனவர்களை. அந்த மலக்கு எப்படி இருப்பாங்கன்னு சொன்னாங்க ரசூல். மலக்கானி, பெருமானார் சொன்ன வார்த்தை. 2 மலக்கு வருவாங்க. எப்படிப்பட்ட மலக்கு? ஆட்டஞ்சாட்டமா இருப்பாங்க, கண்ணெல்லாம் நீல நிறத்துல இருக்கும். கேள்வி கேட்க வரக்கூடியவங்க அந்த தோரணையில் அல்லாஹ் அனுப்புறவங்க. முஹம்மது தன்னுடைய முஸ்னதிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அவரை தூக்கி உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சு கேள்வி, உன் ரப்பு யாருன்னு முதல்ல கேள்வி. ரப்பு யாரு? ரப்பு யார் என்று நாம் அறிந்தோம், ரப்பை எப்படி புரிந்தோம், ரப்பை எப்படி வணங்கினோம், ரப்போடு எப்படி இருந்தோம். எந்த ஒன்றிலும் ரப்புக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் வாழ்ந்தால் உன் ரப்பு யார் என்ற கேள்விக்கு என்ன பதில்? ரப்பு யார் என்று நான் வாழ்ந்த காலம் அறியவில்லை. ரப்போடு உறவு இல்லை, ரப்போடு தொடர்பு இல்லை, நெருக்கமில்லை. ரப்பை தக்பீர் கட்டி நின்றேன், ரப்பை மறந்து நின்றேன். என்ன பதில் அதற்கு? அந்த கேள்வி அவ்வளவு லேசானதா? மன் ரப்பு, யார் உன் ரப்பு? இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு செய்கிறார், இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்.
முஸ்னதில் இமாம் அஹ்மத் பதிவு செய்கிறார். அப்ப அந்த ரப்பு யார் என்று உணர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை இங்கே நான் பெற வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வை அறியும் உலகம் இந்த உலகம், கபூர்ல போய் அறிவதில்லை. அல்லாஹ்வை நெருங்கும் வாழ்க்கை இங்கே, அது கபூரில் வாழ முடியாது. தொழுகையின் இடம் கபூர் அல்ல, நோன்பு வைக்கிற இடம் கபூர் அல்ல, குர்ஆன் ஓதும் இடம் கபூர் அல்ல. நான் குர்ஆன் இங்கே ஓத வேண்டும், அதற்கு கூலியை கபூர் காட்டும். தொழுகை இங்கே, அதற்கு அழகிய இடத்தை கபூர் தரும். இங்கே நோன்பு, அதற்கான சிறந்த அருமையான சோலையாக கபூர் மாறும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீ செய்வானாய். யார் ஒன் ரப்பு? முதல் கேள்வி நான் எல்லாருக்கும் கேட்கிறேன். எத்தனை பேர் தயார் அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு? ரப்பை நீங்கள் எப்படி அறிந்தீர்கள்? எவ்வளவு அறிந்தீர்கள்? ரப்போடு எத்தனை அழகான உறவு வைத்திருக்கிறீர்கள்? என் மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது. என் நண்பனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். என் வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்த நினைக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலால் நான் பெற்ற பிள்ளையை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். ரப்பை சந்தோஷப்படுத்தியவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ் சந்தோஷப்படும் வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெரிய கூட்டம் தங்களுக்கு வரலாறு படைத்து விடைபெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் சந்தோஷத்தில் தான் என் வாழ்க்கையின் அழகிய நிகழ்வுகளை நாம் பெரிய முயற்சிலாம் செய்ய வேண்டாம், அல்லாஹ்வே நடத்தி காட்டுவான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீ செய்வானா. ரப்பை நீங்கள் புரிந்தால் இலகுவான காரியங்களாக உங்கள் காரியம் மாறும். அவனோடு நீங்கள் நெருங்கினால் உங்கள் பிரச்சனை அவன் தீர்த்து வைக்கிறான். மன் ரப்பு? மன்னரையின் முதல் கேள்வி, உன் ரப்பு யார்? ஒமா தீனு? உன் தீன் என்ன? நம்ம தீன் எது? தீன் என்ன? நான் கேட்கிறேன், இப்போதே கேட்கிறேன். உங்கள் மார்க்கம் எது? ஈமான், இஸ்லாம். என்ன ஈமான்? இஸ்லாம் என்றால் என்ன? ஈமான் என்றால் என்ன? அந்த கேள்விகள் எத்தனை முறை கேட்கப்பட்டது? எத்தனை பதிலை பெருமானார் சொன்னார்கள்? ஈமான் என்றால் நாயகமே என்ன? பெருமானார் சொன்னாங்க, அஸ்ஸஹாவா விசாலமாக நடப்பது, கொடைத்தன்மையோடு நடப்பது. அஸ்ஸமாஹா கொடைத்தன்மையாக நடப்பது. எத்தனை பேர் கொடைத்தன்மையோடு நடந்திருக்கிறோம்? ஈமான்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமே. தீன், என்னுடைய தீன் ஈமான், என்னுடைய தீன் இஸ்லாம். எப்படி பதில் சொல்ல முடியும்? இஸ்லாம் என்றால் என்ன? உன் நாவால், உன் கரத்தால் யாருக்கும் நீ நோவினை கூட கொடுத்திருக்க கூடாது. எத்தனை இதயங்களை காயப்படுத்தினோம் நாவால். எப்படி நான் ஒரு முஸ்லிம் என்று பதில் சொல்வது? லேசாக மாத்திரம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த 3 கேள்வி எடுத்து விடாதீர்கள். உங்கள் மார்க்கம் என்ன என்று கேட்டால் இஸ்லாம் என்று சொல்லி விடுவேன். இஸ்லாம்னா இஸ்லாமாக நீ வாழ்ந்தால் தானே அந்த கேள்விக்கான பதில். எல்லாரின் நாவிலும் பதில் அழகாக வெளியாக வேண்டுமே. கபருடைய வாழ்க்கை என்பது அது மங்களமாக வேண்டும், மகிழ்ச்சியாக வேண்டும், திருப்தியாக வேண்டும். அங்கே நான் சொல்லும் பதில் என் சொர்க்கத்தின் திறவுகோலாகவே அமையும். எல்லாருக்கும் செய்வாக்குவான். மன் ரப்பு? மன்னரையின் முதல் கேள்வி, உன் ரப்பு யார்? ஒமா தீனு? உன் தீன் என்ன? மூன்றாவது, இவர் யார் என்று நபியை குறித்து கேட்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்க யார் என்று கேட்கிற போது நமக்கும் நபி அவர்களுக்கும் பெருமானார உதாரணமா மதீனாவில் இருக்கிறாங்க நினைச்சிருக்கோம். மதீனாவில் எத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிறாங்க. நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் இருக்கிற அந்த லட்சோப தடைகள், திரைகள், தூணுகள், சுவர்கள் அப்படியே நீக்கப்பட்டு அன்னலார் நம் கண் முன்னால் காட்சியளிப்பார். எங்கே? கபூரிலே. அதே சரியானது. இவர்கள் யார்? பெருமானாரை நான் பார்க்கிறேன், அழகாக பார்க்கிறேன். அவர்களுடைய அந்த இயல்பான அந்த உடலை பார்க்கிறேன். நமக்கும் அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற எல்லா திரையும் நீக்கப்படும், அகற்றப்படும். எந்த ரூபத்தில் அல்லாஹ் காட்ட வேண்டுமோ காட்டுவான். கபூரில் எனக்கு ஏற்படுகிற முதல் சோபனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படியே பார்த்து மகிழ்கிற சோபனம். அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்குவான். அவர்கள் யார்? இவங்க எங்க நபி முகம்மது. ஈஸியான பதில் தானே, எல்லாரும் சொல்ல முடியுமா?
யாரெல்லாம் மாணவி நேசித்தார்களோ, யாரெல்லாம் மாணவி சொல்லின்படி வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் மாணவி காட்டிய பாதையில் அழகாக நடைபோட்டார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இவர்கள் எங்கள் நபி என்று சொல்ல முடியும். நம்ம எல்லாரும் எழுதி, சில பேர் அன்னைக்கு சொன்னார், அந்த கேள்வியை சொல்லுங்க, அதற்கு பதிலையும் சொல்லுங்க, நான் எழுதி வச்சு மனப்பாடம் செய்துட்டு வந்துடுறேன். இது எழுதி மனப்பாடம் செய்கிற இங்கே உள்ள கேள்வி கொடுக்கிற பரீட்சை இடம் அல்ல, அது தீர்மானிக்கிற இடம். அந்த பதில் நபி என்று சொல்வதற்கு கூட எல்லாராலும் சொல்ல முடியாது. நான் நபியாக ஏற்றிருக்கிறேன், ஆனால் அவர்களின் வாழ்க்கை வாழவில்லை, அவர்கள் சுன்னத்தை எடுக்கவில்லை, அவர்கள் மீது அன்பு வைக்கவில்லை, அவர்கள் போட்ட பாதையில் நடக்கவில்லை. என் நாவில் அந்த பதில் வருமா என்று சாலிஹீன்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள். அங்கே நீ பதில் சொல்வதில் தடுமாற்றம் ஏற்படும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானார். நீ வாழ்ந்ததை போல்தான் மரணம் வரும். எப்படி வாழ்ந்தோம், வாழ்க்கை எப்படி ஆக்கினோம், வாழ்க்கை எப்படி அருமைப்படுத்தினோம், அழகுபடுத்தினோம், வாழ்க்கை எப்படி அல்லாஹ் திருப்திப்படும் இடத்தில் நிறுத்தினோம், ரசூலை சந்தோஷப்படுத்தினோம். இந்த வாழ்க்கையில் மன் ரப்பு, மன்னரையின் முதல் கேள்வி உன் ரப்பு யார், ஹுமா தீனு, உன் தீன் என்ன. மூன்றாவது இவர் யார் என்று நபியை குறித்து கேட்கப்படும். இந்த செய்தியை சொல்லிட்டு முஸ்னத் அஹ்மதிலே அவங்க செய்தி எழுதுறாங்க. அந்த கேள்வியெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லிட்டா, அவ்வளோ வேறையும் அவ்வளோ கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு மலக்கு சொல்லிடுவாங்களாம், கரெக்டாக பதில் சொல்லிட்ட நீ நிம்மதியாக தூங்கு. அல்லாஹ் சொல்வானா, சொர்க்கத்திலிருந்து இந்த சொர்க்கத்திலிருந்து அந்த காற்று, அந்த சொர்க்க மகிழ்ச்சி வரும் ஒரு பாதையை கபருக்கு போட்டு விட்டுருங்கம்மானா, அந்த கபருக்குள்ளிருந்து ஒரு வழி போடப்படும். அந்த வழி எப்படிப்பட்ட வழி, அந்த வழியின் வழியே சொர்க்கத்திலிருந்து காற்று வரும். லிங்க் என் கபருக்கும் சொர்க்கத்திற்கும். இதோ ஒரு ஜன்னல், இந்த ஜன்னலிலிருந்து சுவாசிக்கும் இன்பமான காற்று. இந்த காற்று இங்கிருந்து வரல, அங்கிருந்து வரல, எங்கோ சொர்க்கமோ அங்கிருந்து ஒரு லிங்க் என் கபரோடு இணைப்பு என்றார்கள் நபிகள் நாயகம். அதுக்கு அடுத்து இமாம் முஸ்னதிலே அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்லுவாங்க, அந்த காற்று வரும், அதோடு அவர் மலக்கு அவங்கள தூங்க வச்சுட்டு நீ நல்லா தூங்குப்பா, ராகத்தா தூங்கு. கபூரில் அப்படி ஒரு செய்தி எவ்வளோ அழகாக இருக்கும். நம் கனோமத்தில் புது மாப்பிள்ளை மாதிரி தூங்கும்பாங்க. எப்படி தூங்கு, புது மாப்பிள்ளை மாதிரி. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபை செய்வானார். இவ்வளவு நெருக்கமான 6 அடி நிலம், இவ்வளோ கரெக்டாக ஒரு ஆள் படுக்க வைக்கிற மாதிரி தான் இன்றைக்கு மினாவின் டென்ட் அல்லாஹ் கொடுத்து ஞாபகப்படுத்தி இருக்கிறான். இங்கே இப்படி ஒரு 6 அடியில் தான் தங்க வைத்தோம். ஒரு 6 நிமிடம் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதிலால் அது 6000 அடி விசாலம். 6 மணி நேரம் கேட்கல, 6 வினாடி கேட்ட கேள்விகள். நண்பர்களே நன்கு ஞாபகம் வையுங்கள், 6 வினாடி கேட்கிறார் கேள்வி, 6 நிமிடம் கூட இருக்காது. யார் கேட்கிற கேள்வி? முங்கன் நக்கீரின் கேள்வி. அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னால் 6 அடி நீளம் 6000 அடியாக விசாலமாகிறது. கபர் விசாலம். அப்படியே அவர் மகிழ்ச்சி ஆகுவார். எங்கோ தெரியும், சொர்க்கம் தெரியும், நிம்மதி விளங்கும், சுவன காற்றுகள் சுவாசித்துக் கொண்டிருப்பார். அந்த நிம்மதி தூக்கத்துக்கு தயாராகி படுக்க போறார். புதுமாப்பிள்ளை மாதிரி திடீர்னு ஒரு அழகான தோற்றம், மங்களமான முகம், கவர்ச்சியான கோலத்தில் ஒருவர் உள்ள வந்து விடுவார். அழகா இருப்பார், கவர்ச்சியா இருப்பார். அவரை விரட்டுறதுக்கெல்லாம் மனசு வரல. முகத்தை பார்த்தாலே இவர் மயக்கமாயிட்டார். அந்த நண்பன், அவன் முகம் அவ்வளவு பிரகாசம், அவர் உடுத்த ஆடை அவ்வளவு ஒளிமயம். அவரை பார்த்து நான் பேரின்பம் பெறுவேன். அந்த மன்னரையில் இருப்பவர் சொல்ற, நீ யாருப்பா, நீ இவ்வளவு காலம் செய்த நல்ல அமல் அழகா செய்துட்ட, உனக்கு என்னை ஒன்று அந்த அமல் ரூபத்தில் அல்லாஹ் ஆக்கி வச்சுட்டான். உன் அமலை ஒரு மனுஷனா அல்லாஹ் படிச்சு அனுப்பிட்டான். எந்த மனுஷன்? உன் நண்பனா வான ஜலீசு, உன்னுடைய நண்பராக இருப்பேன், நாம 2 பேரும் ஒன்னா இருப்போம், சொர்க்கம் வரைக்கும் உங்களை கொண்டு சேர்த்துடுறேன். அல்லாஹ் அப்படி ஒரு நண்பனாக நம்ம அமலை ஆக்கி வைப்பானாங்க. அந்த மனிதன் அவருடனேயே இருந்து விடுவார். உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த மிக அற்புதமான பாடம். கேட்பதற்கே மகிழ்ச்சியா இருக்குது. தயாராக வேண்டுமா இல்லையா? அது ஒரு பெரிய இடம், அது கௌரவிக்கப்படுகிற இடம். எதை பற்றியும் சிந்திக்காத, கவலை இல்லாத, எந்த ஒரு மன போராட்டங்களும் இல்லாது அவருடைய நிலை இருக்கும். அப்பப்போ அங்கிருந்து அவர் ரொம்ப கொஞ்ச நேரத்திலே ஓய்வெடுத்து விடுவார்.
அந்த நண்பர் கொஞ்சம் ஆறுதல் கொடுப்பார். நண்பர் பக்கத்தில் இருக்கிறாங்க போது தூக்க ராகத்தான் வந்துடும். வீட்டில் யாருமே இல்லைன்னா 10 மணிக்கு படுத்தாலும் 12 வரைக்கும் தூக்கம் வராது. கவலையாக இருக்கும், பயமாக இருக்கும். ஒரு திரும்ப இல்லையோ ஹாண்ட் இருக்குதுண்டு. வீட்டில் யாராவது இருக்கிறாங்கன்னா, எல்லாரும் இருக்கிறாங்கன்னா அது போதும். அந்த நினைப்புலையும் யார்ட்டையும் பேச வேண்டியதில்லை, இருக்கிறாங்கங்கிற சந்தோஷத்தில் தூக்கம் வருது. வீட்டில் ஆள் இருந்தால் எல்லாரும் இருக்கிறாங்களே தூங்கிடுவோம். யாருமே இல்லை, ஆண்டு இருக்குது, மனைவி வெளியில போயிட்டாங்க, பிள்ளைங்க வெளியில போயிட்டாங்க, தனியாக படுத்தோம், ஒரு பயம் வந்துடும். அந்த பயம் பல இரவு தூங்க விடாது. யூரின் இடையில போனா கூட எஞ்சிக்க மாட்டார். இப்ப இவர் நிம்மதியா தூங்குவார். ஏன்? இவருக்கு இன்னும் ஒரு பலமாக அவர் காலமெல்லாம் ரப்பை நெருங்குவதற்கு செய்த எல்லா அமல்களும் இவர் நண்பராக காட்சியளித்து அங்கே வந்து அமர்ந்து விடுகிறார் என்று சய்யிதுனா இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் தங்கள் முஸ்னதில் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார். என் கபர் என்பது நீண்ட கால வாழ்க்கை. நான் வாழ்ந்த மொத்த கால வாழ்க்கைக்கு கிடைக்கிற கூலிக்குரிய இடம், அந்தஸ்தான இடம், என்னை மகிழ்ச்சிப்படுத்துகிற இடம். வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அழுது புலம்பி அனுப்பி வைத்தார்கள். அவர்களுக்கு தெரிய வேண்டும், ஏன் அழுதீர்கள், அழாதீர்கள், நான் அழகாக வாழ்கிறேன் என்னுடைய கபரில் சொல்ல வேண்டுமே. எனவே இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வளர்ச்சியையும் உயர்வையும் பெற நினைக்கிறேனோ தடையில்லை. அதே வளர்ச்சியும் உயர்வும் மறுமையிலும் பெற வேண்டும். அப்படியானால் மறுமையும் சிந்தனையோடு இந்த உலக வாழ்க்கை இருக்க வேண்டும். மௌத்துடைய நினைவில் யாராவது இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் தவறு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இங்கே வாழும் வாழ்க்கை எப்படியோ அப்படித்தான் மரணம். உலகத்தை விட்டு விடைபெறுற போது வெறும் மரணம் அல்ல, மன்னரைக்கு சொத்துக்களை கொண்டு செல்லுங்கள், நீங்கள் போன பின்னால் உங்களோடு வரும் பாக்கியம் என்று சொன்ன எம்பெருமான் வலதுன் சாலிஹுன் எது உலகு, உங்களுக்கு துஆ செய்கிற பிள்ளைகள் இங்கே நீங்க வச்சுட்டு போங்க. இவங்களெல்லாம் யாரு? குர்ஆனை கொடுங்க, ஹதீஸை கொடுங்க, அல்லாஹ்வை கொடுங்க, ரசூலை கொடுங்க. அவங்க உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவாங்க, துஆ செய்வாங்க, தொழுவாங்க, அல்லாஹ்ட கையேந்துவாங்க. அவங்க கையேந்துற போது, தொழுகிற போது, நோன்பு வைக்கிற போது அந்த கூலி உங்க கபரை, உங்கள் மன்னரையை விசாலமாக்கும், மன்னரையின் வாழ்க்கையை இன்னும் சுகமாக்கும். நாம் போகும்போது அமல் செய்துட்டு மட்டும் போறதில்லை, என் மன்னரை சுகமாக்குகிறவர்களை விட்டு செல்ல வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுங்கள், அல்லாஹ்வை கொடுங்கள், ரசூலை கொடுங்கள், மார்க்க உணர்வை கொடுங்கள், உங்களுக்காக துஆ செய்கிறவர்களாக ஆக்கிவிட்டு செல்லுங்கள். இன்னும் கபரை நீங்கள் விசாலமாக்க முடியும். அப்போ கபரில் நான் நிம்மதி பெறுவது நான் கொண்டு போன அமலை கொண்டு மாத்திரம் அல்ல, நான் போய் பல வருஷத்துக்கு பின்னாலும் என்னுடைய சந்ததிகள் மூலமாக எனக்கு இன்னும் கபருக்கு விசேஷங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறார். தயார்படுத்துங்கள் உங்கள் பிள்ளைகளை. அது உங்கள் மன்னரைக்கு நீங்கள் கொடுக்கிற உண்டாக்குகிற மிக பிரமாண்ட கட்டிடம். அது மன்னரை இன்னும் ஜொலிக்கணும். அடுத்த பெருமானார் சொல்றாங்க, விட்டுட்டு போக முடியுமா? நம்ம போன பின்னால கபருக்கு ஏதாச்சும் வருமா? வரும். போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு இல்ல. மன்னரை சுகமாக வேண்டும், மன்னரை மகிழ்ச்சியாக வேண்டும், மன்னரையிலும் சுவன காற்றை நான் நுகர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலால் என் மன்னரையில் நாளுக்கு நாள் மகிழ்ச்சி கூடுகிற இடத்தில் நாளைய தலைமுறைகளை நான் விட்டுட்டு போகணும். கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா நரகத்திலிருந்து ஒரு வழி திறக்கப்பட்டு 24 ஹவரும் அவருக்கு வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு வினாடி தூங்க முடியாது. ராத்திரி ஒரு தலைவலி வந்துச்சுன்னா இரவு பூரா தூக்கம் போயிடும். ஒரு பல்வலி வந்துச்சு வைங்க, டோட்டலா தூக்கம் போயிடும். உடம்புல ஒரு பல்வலி வந்தாலோ, ஒரு தலைவலி வந்தாலோ, ஒரு வயிற்று வலி வந்தாலோ இரவு தூக்கமே காணாமல் போய் அந்த வலிதான் மிஞ்சி இருக்கும். இங்கே நரகத்தின் மொத்த வேதனையின் வாசல் திறக்கப்பட்டு நீ படுத்துவிடு என்று இவரை படுக்க வைத்து அங்கிருந்து அந்த வேதனை அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கும் என்றால் எங்கே தூங்குவார்? எங்கே மகிழ்ச்சியாகுவார்? பல்வழியில் கூட தூக்கத்தை இழந்தவர்கள் இல்லையா நாம்? கொடூரமான வேதனை, விஷச்சந்துகளும் அவர் மீது சாட்டப்படும். அதுவும் சரியான ஹதீஸ். விஷச்சந்துகள் கொட்டிக்கொண்டே இருக்க எப்படி தூக்கம் வரும்? கம்பி எடுங்கள், அவர் வாயு குத்துங்கள், அவரை உள்ளே வந்த அந்த கம்பி இடுப்பொலியாக உருவுங்கள். கம்பி கடப்பாறை வாயில கொடுத்து இடுப்புல உருவுறது. அதான் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா. கபரு என்பது அது வேதனையை கொடுத்தால் அத்தனை கடினமாகவும் இருக்கும். கம்பியை வாயில கொடுத்து இடுப்புல உருவுறது அவ்வளவு வேஸ்டா? அந்த கடப்பாறை எவ்வளவு பெரிய கடப்பாறையா இருக்கும், அந்த சங்கிலி எவ்வளவு பெரிய சங்கிலியாக இருக்கும். அவர் சொல்வாரா, ஏன்
லிமாதா, அந்த மன்னரையில் இருந்து சத்தம் விடுவார் ஒருவர், ஏன் லமாமல் அமலன் சாலிஹா வலம் முஸல்லி ஸலாத்தன் வலம் அத்ருக்கு ஸகாத்தன் லிமா அத்துலுல் குர்ஆன் ஆனா அல்லைல் வாத்ரா பன்னஹார். அவர் சொல்வார், ரப்பே ஏன் எனக்கு இந்த தண்டனை? நான் தொழவில்லையா, நல்லமல் செய்யவில்லையா, ஜகாத் கொடுக்கவில்லையா, திருக்குர்ஆன் ஓதவில்லையா, எல்லாம் செய்வேனே. நல்ல கவனிக்க, தொழுதவருக்கு தண்டனை, நோன்பு வைத்தவருக்கு தண்டனை, குர்ஆன் ஓதியவருக்கு தண்டனை, ஜகாத்தை கொடுத்தவருக்கு தண்டனை. நான் சொன்னேன் மேலே, நான் செய்த அமல் அழகான காட்சியளித்து என் மகிழ்ச்சியின் உருவமாக மாறி நிற்கும். அப்படி ஒரு காட்சி, அதுவும் கபருக்குள்ளே நடக்கிறது. இப்னு ஹஜர் ஹைத்தமி எழுதுகிற இந்த காட்சி, நான் குர்ஆன் ஓதினேனே ரப்பே, ஓதவில்லையா, ஜகாத்தை கொடுத்தேனே, கொடுக்கவில்லையா, 5 வேளை பாதுகாத்து தொழுதேனே, தொழவில்லையா, ஏன் எனக்கு இந்த தண்டனை? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதில் வரும், ஆம் நீ செய்தாய், நோன்பு வைத்தாய், தொழுதாய், குர்ஆன் ஓதினாய், நல்லமல் செய்தாய், இதுவெல்லாம் வெளிப்படையில் செய்தாய். உன்னுடைய அந்தரங்கத்தில் 1000 முறை நான் தடுத்த பாவங்களில் நீ முங்கி மூழ்கினாய். வெளிரங்கத்தில் தொழுக, நோன்பு வச்சுக்கிட்டாரு, ஜகாத்து கொடுத்துடுறாரு, குர்ஆன் ஓதிடுறாரு, வீட்டுக்குள்ள போய் பாவம் செய்கிறார், யாருக்கும் தெரியாமல் பாவம் செய்கிறார், ஆபாசத்தில் ஈடுபடுகிறார், அசிங்கமான செயல், ஆபாசமான பேச்சு, தடுக்கப்பட்ட ஹராம் வாழ்க்கையிலே நீ எடுத்துக்கொண்டாய். நீ குர்ஆன் ஓதுறது உண்மை, தொழுது உண்மை, ஜகாத்து உண்மை, ஆனால் வெளிரங்கமாக எல்லாம் செய்தாய். அந்த ரங்கத்தில் எனக்கு முன்னால் நீ எவ்வளவு கேவலமாக நடந்தாய், ஞாபகம் இல்லையா என்று அல்லாஹ் கேட்பான், வாய்மூடி போவார். வெறும் வெளிப்படை தொழுகையாளிகளாக மாறிவிடாதீர்கள், உங்கள் கபரும் வேதனைக்குரிய களமாக மாறிவிடலாம். வெறும் நோன்பாளியாக மாத்திரம் வெளிப்படையில் ஆகிவிடாதீர்கள். தாய்மார்களே, குர்ஆன் நாம் உச்சரிக்கும் குர்ஆன் உடையவர்களாக மாத்திரம் ஆகிவிடாதீர்கள். அதற்கு பின்னால் உங்கள் அந்தரங்க வாழ்க்கை அழகாக வேண்டும். அப்போதுதான் கபரில் அந்த அமல்கள் அழகிய உருவமாக, நண்பனாக மாறி நிற்கிறார்கள். இல்லை என்றால் கடப்பாரை வாயின் வழியே கொடுத்து இடுப்பின் வழியே எடுக்க வேண்டும் என்ற அந்த கட்டளை எத்தனை பயங்கரமானது. அமல் செய்தும் அந்தரங்கத்தில் அழுக்கப்பட்டு நிற்பவர்கள் ஞாபகம் வையுங்கள். தொழுகிறீர்கள், ஆனால் தப்பான செயலும் செய்கிறீர்கள். பயம் வேண்டாமா என்று கேட்கிறேன். இங்கேயும் கபர் ஆபத்தாக மாறிவிடும் என்றும் ஞாபகப்படுத்துகிறேன். கபர் என்ன ஓராண்டால் வாழ்க்கையா, 1000 ஆண்டு வாழ்க்கையா, 50,000 ஆண்டு வாழ்க்கையா? இல்லை. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மண்ணு எப்போது மனிதனை உருவாக்கியதோ, முதல் மனிதர் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் கபரில் தான் இருக்கிறார்கள். இன்னும் கபர். முதல் மனிதரில் இருந்து இன்று வரைக்கும் வாழ்ந்தவர்கள் மன்னரையில். மன்னரை வாழ்க்கை 10,000 ஆண்டுகள் நான் வாழ வேண்டிய இடம். அந்த 10,000 ஆண்டையும் மகிழ்ச்சியாக சொர்க்கத்தில் இருந்து அழகான காற்றும் மகிழ்ச்சியான அருமையான சூழலும் கிடைக்க வேண்டுமா? இங்கே வாழும் 60 ஆண்டை 70 ஆண்டை நான் அழகாக்க வேண்டும் இல்லையா? வல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா. ஏன் இந்த உலகத்தின் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? வல் ஆখিরাতু கைரு வ அப்கா. மறுமைதானே தரிபாடானது, நிலையானது. ஏன் சிந்திக்கல? இன்னஹாதா லபி ஸுஹுஃபில் ஊலா. முந்திய வேதங்களை பாருங்கள், தௌராத்தை பாருங்கள், இன்ஜீலை பாருங்கள், குர்ஆனை பாருங்கள். ஸுஹுஃபி இப்ராஹீம வ மூசா. மூசா நபிக்கு கொடுத்த ஏட்டை பாருங்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் கலீலுல்லாஹ்வுக்கு கொடுத்த ஏடுகளை பாருங்கள். அந்த ஏடுகளில் எல்லாம் எழுதி வைத்தோம், இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காதீர்கள், இது சொற்ப காலம், மறுமையை தேர்ந்தெடுங்கள், 10,000 ஆண்டுகள் கபர் உங்களுக்கு நிம்மதி தரும் என்று எழுதினோமே. மூசாவின் ஏடுகளிலும் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கொடுத்த ஏடுகளிலும் எழுதினோம் என்று அல்லாஹ் சொன்ன அந்த வசனம் திருக்குர்ஆன் அழகான வார்த்தைகளால் பதிவு செய்திருக்கிறது. நமக்கு இருக்கிறது மனசும் ஆசையும் கேட்கும்போது கொஞ்சம் ரம்யமாக இருக்குது, அழகாக இருக்குது. இப்போ சில பேர் நினைப்போம், இனிமையெல்லாம் உலகத்தின் பக்கம் நம்ம அவ்வளோவெல்லாம் கவனம் செலுத்தக்கூடாது, வயசும் ஆகி போச்சு, தாடியும் வெள்ளையாகி போச்சு, உடம்பும் அங்கங்கே வலி வந்துச்சு, ராத்திரி எல்லாம் ஒரே மௌத்து கனவு தான் வருது, இனி சரியாயிடுவோம்னு நினச்சிட்டு போவோம். போய் நாளை சுகுவுக்கு வரமாட்டோம். காலையிலிருந்து 2வது வேலையை ஆரம்பிச்சிருவோம். சைத்தான் விடுவதில்லை தயாராகுவதற்கு.
1000 சூழ்ச்சிகளை தாண்டி நான் தயாராக வேண்டும் அல்லாஹ்வை நோக்கி கபரை அழகாக்குவதற்கு. அது ஒரு பெரிய வாழ்க்கை. அது இது முடிக்கும் செய்தி அல்ல. லட்ச மனிதர்களை உலகத்தின் ஆபாசங்களில் இருந்து, ஆசைகளில் இருந்து, மீள முடியாத உலகத்துக்குள்ளே இருந்தவர்களை தூக்கி எடுத்து மாற்றி அமைத்து மனதுக்குள் மகிழ்ச்சியை கொடுத்து மன்னரையை நோக்கி பயணிக்க வைக்கிற வாழ்க்கை இது. மன்னரை சுகமாக வேண்டும், மன்னரை மகிழ்ச்சியாக வேண்டும், மன்னரையிலும் சுவன காற்றை நான் நுகர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலால் என் மன்னரையில் நாளுக்கு நாள் மகிழ்ச்சி கூடுகிற இடத்தில் நாளைய தலைமுறைகளை நான் விட்டுட்டு போகிறேன். கபருடைய வாழ்க்கை என்பது அது மங்களமாக வேண்டும், மகிழ்ச்சியாக வேண்டும், திருப்தியாக வேண்டும். அங்கே நான் சொல்லும் பதில் என் சொர்க்கத்தின் திறவுகோலாக அமையும். நம்ம எல்லாருக்கும் தௌபா செய்வானார்.